முழுவதும் கண்டவனை படைத்தான். திருவாசகம் உரைத்தொடர் 3. மெய்யுணர்தல் திருச்சதகம் திருவாசகம். விளக்கம் தருபவர் ஆசான்ம செந்தமிழன். நாள் கார்த்திகை 8, நவம்பர் 23, சனிக்கிழமை. நேரம் மாலை 7 மணி. அனைவருக்கும் வணக்கம். திருவாசகம் உரைத்தொடரில் இது 3வது வகுப்பு. திருச்சதகத்தின் மெய்யுணர்தலின் 6வது பாடலிலிருந்து இப்பாடம் தொடங்குகிறது. பரந்துவல் ஆய்மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கள்வனே நின்றன் வார்கழற்கு அன்பெனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே. முந்தைய பாடலில் தவம் புரிந்திலன் மலரிட்டு இறைஞ்சி வேண்டியவன் நான் அல்லன் என்று தான் இறைவனின் அருளை பெறுவதற்காக எம்முயற்சியும் மேற்கொண்டதில்லை என்று பாடினார். இப்பாடலில் அதே கொள்கையை வேறு நிலையிலிருந்து வெளிப்படுத்துகிறார். பரந்துபல் ஆய்மலரிட்டு என்றால் பரந்து பல இடங்களுக்கும் சென்று அல்லது பரவலாக நாடி தேடி. ஆய்மலர் என்பது மலர் ஆய்தல் என்ற வினையை குறிக்கும். அவ்வினையினையே ஒரு பெயர் சொல்லாக அல்லது பெயர் சொல் போல் வழங்கியுள்ளார். ஆய்மலர் என்பது ஒரு வினைத்தொகையாகவும் அமைந்துள்ளது. ஆய்ந்த, ஆயும், இனியும் ஆயும் மலர் என்று பொருள். ஆய் என்ற சொல் பலவற்றுள் பொருத்தமானவற்றை தெரிவு செய்தல் என்றாகும். மலர் ஆய்தல், காய்களை ஆய்தல் என்றெல்லாம் அச்சொல் வினைச்சொல்லாக வளர்ச்சியுறும். பரந்து பல மலர்களை ஆய்ந்து இட்டு உன் அடியில் அவற்றையெல்லாம் இட்டு முட்டாது அடியே இறைஞ்சி உன் அடியில் இறைஞ்சி அடியே இறைஞ்சி எனும் சொல் இறைவனுடைய பாதத்தில் அல்லது அவனுடைய அடியில் ஏறத்தாழ கிடையாய் கிடத்தல் என்ற பொருள் கொண்டது. அப்படி உன்னுடைய அடியில் மலர்களை எல்லாம் ஆய்மலர்களை எல்லாம் இட்டு இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் என்கிறார். இறந்த என்றால்
இறந்து அல்லது இது வேண்டும் என்று இரக்கம் எனும் உணர்ச்சியை தூண்டும் வகையில் என்று பொருள். இரத்தல் என்பது தாழ்நிலைக்கு செல்லுதல் என்றாகும். எனும் ஈரெழுத்து ஒரு மொழி தாழ்நிலைக்கு செல்லுதலை குறிக்கும். உயிர் என்றாகும். எது உய்கிறதோ அது தன்னுடைய இயக்கத்தை தனித்துக் கொண்டு தாழ்நிலைக்கு வந்தால் அது உயிர் என்றாகும். அவ்வாறு இறந்த என்பது தன்னை தாழ்த்தி கொள்ளும் செயல். இறைவனுடைய அடியில் இறைஞ்சி கிடந்து பலவற்றை இறந்து கேட்கிறார்கள் அன்பர்கள். அவ்வாறு அவர்கள் இறந்து கேட்பன யாவற்றையும் பெற்றுவிடலாம் என்று அவர்களுடைய உள்ளம் கருதுகிறது. இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் என்பது இக்கருத்தினை குறிக்கிறது. முட்டாது இறைஞ்சுதல் என்பது திருவாசகத்தில் பல இடங்களில் உள்ள ஒரு சொல் வழக்கு. கடந்த பாடத்திலும் விளக்கினோம், மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். தன்னை துன்புறுத்திக் கொள்ளாமல் வருத்திக் கொள்ளாமல் என்று அது பொருள் தரும். முட்டிக்கொள்ளுதல், மோதிக்கொள்ளுதல் என்று துன்புறுத்தும் வகையான் வேண்டாமல் மலர்களை தெரிவு செய்து பறித்து வந்து இறைவன் அடியில் அவற்றை இட்டு அவன் அடியிலேயே இறைஞ்சி கிடந்து தம்மை தாழ்த்தி கொண்டு இறந்து பலவற்றை கேட்டு அவை யாவற்றையுமே பெற்றுவிடலாம் என்ற அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கள்வனே. அவ்வாறு வேண்டும் யாவற்றையும் பெற்றுவிடலாம் என்று கருதும் அன்பர் உள்ளத்திலும் மறையாமல் இருக்கும் கள்வன். அவ்வாறான அன்பர் உள்ளத்திலும் அவன் மறைந்து கொள்வதில்லை. கரந்து நிற்றல் என்றால் மறைந்து இருத்தல். கரத்தல் என்பது மறைத்தல் எனும் பொருள் தரும். கரந்து நில்லாத கள்வன். அவன் கள்வன்தான். ஆனால் அன்பர்கள் இவ்வாறு தமக்கு வேண்டுவனவற்றை கேட்கிறார்கள் எனும் பொழுது அவர்கள் உள்ளத்தில் அவன் மறைந்து நிற்பதில்லை. அவ்வாறான கள்வனே, நின்றன் வார்கழற்கு அன்பெனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே. உன்னுடைய வார்கழல், வார் என்பது அணி அணியாக பொருத்தமுற நேர்த்தியாக உள்ள ஒரு ஒழுங்கு, வரிசை என்பவற்றின் வளர்ச்சியில் வார் இருக்கிறது. வார்கழல் என்பது இறைவனுடைய கழலினை குறிப்பதற்காக புழங்கப்பட்ட சிறப்பு சொல். அஃது திருமுறைகளில் எளிதில் காண கிடைப்பது. மாணிக்கவாசக பெருமான் ஒவ்வொரு சொல்லையும்
ஆழ்ந்த பொருளுடன் புழங்குபவர். வார்கழற்கு என்றால் உன்னுடைய அடியில் அல்லது காலடியில் உள்ள கழல். ஒழுங்குடன் அணியணியாக நேர்த்தியுடன் இருக்கிறது என்று பொருள். கழல் என்ற சொல் ஒரு உருவகம். அது ஒரு கட்டமைப்பை சுற்றி சூழ்ந்து வளைத்து காப்பது. அதுவே கழல் என்று ஆகும். இறைவனுடைய அடி கழல் அணிந்திருக்கிறது என்பதற்கு என்ன பொருள்? இறைவன் அணிகலன் அணிந்திருக்கிறான் என்று பொருள் அல்ல. இறைவன் தன்னை தாழ்த்தி கொண்டு உயிரினங்களை வெளிப்படுத்துகிறான். எவையெல்லாம் வெளிப்பட்டிருக்கின்றனவோ அவை யாவுமே இறைவனின் தன்மைகளின் வெளிப்பாடுகளே. இறைவனின் இயக்கம் தணிந்த அல்லது அவன் தன்னை தன்மைகளாலும் தாழ்த்தி கொண்ட நிலைதான் எல்லா வெளிப்பாடுகளும். அந்த நிலையைத்தான் இறைவனின் தாழ், இறைவனின் அடி என்று கூறுவது கொள்கை. அது அவனுடைய கால் என்ற ஒரு உறுப்பினை குறிப்பதே அல்ல. இறைவனுக்கு தனியே கால் என்று எதுவும் இல்லை. அவன் தன்னை தாழ்த்தி கொண்டு வெளிப்படுத்தும் எல்லா பொருட்களும் இறைவனின் தாளின் வெளிப்பாடுகளே அல்லது இறைவன் தன்னை தாழ்த்தி கொண்ட நிலையின் வெளிப்பாடுகளே என்றாகும். அவ்வாறு உள்ள எல்லா பொருட்களும் இறைவனுடைய திருவருளாலேயே காக்கப்படுகின்றன. அவ்வாறு காப்பதனைத்தான் கழல் என்று கூறுவது கொள்கை வழக்கம். எப்படி கழல் எனும் ஒரு அணிகலன் பாதத்திற்கு மேலுள்ள பகுதியை காத்து நிற்கிறதோ, அதுபோல இறைவனுடைய அடி அவனுடைய கழல் எனும் காப்பினால் காப்புடன் அமைந்திருக்கிறது. அது வார்கழல் எனும் பொழுது ஒழுங்குடன் அமைந்த என்றும் பொருள் தரும். நின்றன் வார்கழற்கு அன்பெனக்கு. அவ்வாறான உன்னுடைய வார்கழலிற்கு உரிய அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே. உன் தாழ்நிலையிலிருந்து வெளிப்படுவனவற்றையே உன் அருளால் நீ காக்கிறாய். இதுவன்றோ அன்பு. இந்த அன்பு எனக்கு நிரந்தரமாக அருளாய். இந்த அன்பினைத்தான் நிரந்தரமாக நான் வேண்டுகிறேன். அதனை எனக்கு அருள்வாய். அதுவும் எதற்காக என்றால், நின்னை ஏத்த முழுவதுமே, உன்னை முழுமையாக முழுவதுமாக ஏற்றி பாடுவதற்கும் புலம்புவதற்கும் தான். அன்பர் என்ற கூட்டம் மலர்களை கொய்து வந்து இறைவன் அடியில் வைத்து இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்று இறைஞ்சி கிடக்கிறது. அவர்களுடைய உள்ளத்திலும் நீ இருக்கிறாய், மறைந்து போகவில்லை. நீ கள்வன் என்றாலும் அவர்கள் அன்பர் என்பதனால் அவர்கள் உள்ளத்திலும் இருக்கிறாய். ஐயனே,
நான் என்ன கேட்கிறேன் என்றால், உன் வார்கழலில் உள்ள அன்பினை நிரந்தரமாக அருளுவாய். அந்த அருளினால் உன்னை நான் முழுவதுமாக ஏத்துவேன், ஏற்றி பாடுவேன், உரைப்பேன், புலம்புவேன் என்கிறார். முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட, அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதோடு காட்டிடை நாடகம் ஆடி கதியிலியாய் உழுவையின் தோலுடுத்து உன்மத்தம் மேல்கொண்டு ஒழிதருமே. முழுவதும் கண்டவனை படைத்தான் என்பது இறைவன் ஒரு படைப்பில் ஈடுபட்டான் என்பதனை குறிக்கிறது. அவனே யாவற்றையும் படைக்கிறான். ஆயினும் இறைவனை முழுமையாக அறிந்து கொள்வது அல்லது கண்டுகொள்வது என்பது வாய்ப்பற்றது. முழுவதும் கண்ட ஒருவனை இறைவன் படைத்தான் என்பது இவ்வடியில் உள்ள வாக்கு. முடிசாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எவ்வாறு படைத்தான் இறைவன் என்றால், தன் முடியினை சாய்த்து முன்னாள் 300 காலத்தில் படைத்தான். முடி சாய்த்தல் என்பது இறைவன் தன்னை தாழ்த்தி கொள்ளும் நிலை அல்ல, தன்னுடைய முடியாகிய உச்சியினையே சாய்த்து என்று பொருள். இறைவனுடைய அடி தாழ் ஆகியன அவனுடைய தாழ் நிலையை குறிப்பன. அவனுடைய தாழ் நிலையில் பொருட்கள் வெளிப்படுகின்றன, உயிரின கூட்டம் வெளிப்படுகிறது. முடிசாய்த்தல் என்பது முற்றிலும் வேறானது. இறைவன் தன்னுடைய உச்சியினையே சாய்த்து ஒருவனை படைத்தான். அவ்வாறு படைக்கப்பட்டவன்தான் முழுவதும் கண்டவன் என்று பொருள். இறைவனே தன்னுடைய முடியை சாய்த்து ஒருவனை படைத்த பின்னர் அவ்வாறு படைக்கப்பட்டவன் இறைவனுடைய முடி என்ற உச்ச நிலையை காணத்தான் செய்வான் என்பது கருத்து. இவ்வாறு முழுவதும் கண்டவனை முடிசாய்த்து முன்னாள் படைத்தான் என்றால் அது ஒரு காலத்தில் நிகழ்ந்தது என்று பொருள். எவ்வாறு படைத்தான்? செழுமலர் கொண்டு. செழுமலர் என்பது செழுமையான தன்மைகளை எப்போதும் கொண்டிருக்கும் மலர் என்று பொருள். செழுமலரிலிருந்து அல்லது செழுமலர் கொண்டு முழுவதும் கண்டவனை தன் முடிசாய்த்து முன்னாள் இறைவன் படைத்தான். மலர் என்பது ஒரு குறியீடு. இந்த குறியீடு திருவாசகத்தின் ஒவ்வொரு இடத்திலும் அவ்விடத்திற்குரிய பொருளை தருவதாகும். ஐந்தாம் பாடலில் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் என்கிறார். அது குளிர்ச்சியான மலர்களை இட்டு வணங்குதல், வழிபடுதல், இறைஞ்சுதல் என்று பொருள். ஆய்மலர் இட்டு முட்டாது அடியே இறைஞ்சி
என்பது 6ஆம் பாடலில் உள்ளது. அவ்விடத்தில் அது தெரிவு செய்த மலர்கள் என்று பொருள் தரும். இப்பாடலில் செழுமலர் என்கிறார். செழுமலர் என்பது செழுமையை அல்லது இனம் பெருக்கும் தன்மையை குறிப்பது. செழுமை, வளமை ஆகியனவெல்லாம் காட்சிக்கு அவை அழகாக உள்ளன எனும் பொருள் குறிப்பவை அல்ல. ஒன்று செழிப்பாக இருக்கிறது என்றால் அது பலவாக பெருகும் தன்மையில் இருக்கிறது, பெருக்கும் தன்மையில் இருக்கிறது என்றுதான் பொருள். செழுமலர் என்பது எப்பொழுதும் பெருகும் தன்மையில் இருக்கும் மலர். அது காலத்தில் நிலைபெறத்தக்க ஒன்று என்ற உட்பொருளை கொண்டது. இறைவன் செழுமலர் கொண்டு முழுவதும் கண்டவனை தன் முடியை சாய்த்து முன்னொரு காலத்தில் படைத்தான். இது மலர் என்ற ஓர் உறுப்பின் வளர்ச்சி நிலையின் வெளிப்பாடாகிய உயிரின கூட்டங்களை குறித்த ஓர் உருவகம். பூப்பு, பூத்தல் ஆகியன பெண்மையின் இனப்பெருக்க நிலைக்குரிய குறியீட்டு சொற்கள். அவ்வாறு செழும் மலர் என்ற நிலையில் மாந்த உயிரின கூட்டம் ஒரு காலத்தில் இருந்தது. அக்காலத்தில் பெண்மை என்ற பாலின பண்பு மட்டும்தான் இருந்தது. அதாவது ஆண் என்று எவரும் இல்லை. இது மாந்த இனத்திற்கு மட்டுமல்ல, புவியில் உள்ள எல்லா உயிரினங்களிலும் பெண் பாலினமே ஆதி. அதிலிருந்துதான் ஆண் பாலினம் தோன்றும். ஒரு புழுவிற்கும் இதுவே நியதி, மாந்தருக்கும் இதுவே நியதி. பெண்மையிலிருந்து ஆண் பாலினம் வெளிப்படுதலே இயல்பு. அதுவே புவி உயிரின கூட்டத்தின் படைப்பு ஒழுங்கு. எல்லா உயிரின கூட்டமும் அவ்வாறே பெண்மையிலிருந்து வளர்ச்சியுற்று ஆண்மையை தன் உடலிலிருந்து ஈன்றெடுத்தது. இன்றும் ஆண்மை அல்லது ஆண் பாலினம் இல்லாமலேயே இனம் பெருக்கும் உயிரின கூட்டம் பல பல உள. அது தனிப்பாடம் என்பதனால் ஓர் அறிமுகமாக மட்டும் அதனை கூறிவிட்டு இங்கு வருகிறேன். மாந்தர் இனத்திலும் பெண்மை எனும் பண்பு நிலையை உடைய மாந்தர் இருந்தனர். ஆண் பாலினம் என்று ஒன்று அப்போது இல்லை. அப்பெண்களை மலர்களின் குறியீடுகளாக வழங்குதல் நம்முடைய மரபு. இன்றும் ஒரு பெண் பூக்கிறாள் என்றுதான் வழங்கப்படுகிறது. மலர்கள் முதலில் தோன்றி அதன் பின்னரே விதைகள் வழியாக தாவரங்கள் பெருகின. இதுவும் புவியின்
உயிரின கூட்ட வளர்ச்சி நிலையின் ஒரு ஒழுங்குதான். முதலில் தோன்றிய மலர்களில் விதைகள் இல்லை. முதலில் தோன்றிய மலர்களில் ஒன்றுடன் ஒன்று தன்மைகளை மாற்றிக்கொள்வதற்கு வண்டுகளும் தும்பிகளும் கூட இல்லை. முதல் பூ பூத்த போது மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுவதற்கு பூச்சிகள் எதுவும் இல்லை. ஆகவே மலர்களின் மகரந்த சேர்க்கையினால் இனம் பெருக்கமடைகிறது என்பது பிந்தைய காலத்து நிகழ்வே அன்றி அது ஆதிநிலை அல்ல. ஆதிநிலையில் ஒரு தாவரம் தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும் தன்மையுடன் இருந்தது. இன்றும் அவ்வகை தாவரங்களே இயற்கையில் மிகுதி. பூக்காத தாவரங்கள் பல உள்ளன, பூக்காத புல் வகைகள் பல உள்ளன. அவையெல்லாம் இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கின்றன. பூவே இல்லை எனும் போது விதை இருந்தே ஆக வேண்டும் என்ற எந்த தேவையும் தாவரங்களின் பெருக்கத்திற்கு இல்லை. விதைகள் எனப்படும் உறுப்புகள் வளர்ச்சியடைந்தது பிந்தைய காலத்தில். அவ்விதைகளுக்கென்று சிறப்புகள் பல உள்ளன. ஆயினும் அவை காலத்தில் பிந்தையவை என்பது விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. மலர்கள் மாந்த இனத்தின் பெண்மையின் குறியீடுகளாக குறிக்கப்பட்ட காரணம் இதுதான். அக்காலத்தில் பெண்கள் தம் உடலிலிருந்து வெளிப்பட்ட பூப்பு உதிரத்தினால் மட்டுமே கருவுற்றார்கள். புணர்ச்சிக்கு அக்காலத்தில் ஆண் பாலினம் இல்லை. முதலாக ஆண் பாலின தன்மையுடன் பிறந்த குழந்தையை முழுவதும் கண்டவன் என்று மாணிக்கவாசக பெருமான் இங்கு குறிக்கிறார். செழுமலர் கொண்டு படைக்கப்பட்டவன் அவன் என்பதற்கு இதுவே பொருள். அவன் ஏன் அவ்வாறு விளிக்கப்படுகிறான் என்றால், அவன் பூக்களை கொண்டு படைக்கப்பட்டவன் என்றால் அவன் பெண்களின் செழுமையிலிருந்து மட்டுமே படைக்கப்பட்டவன் என்று. அவனே முழுவதும் கண்டவன். அவன் முழுவதும் கண்டவன் என்பதற்கு என்ன அடிப்படை? இறைவனே தன் முடியினை சாய்த்து அவனை படைத்திருக்கிறான். ஆகவே அவன் முழுமையை காண்பான் என்பது கருத்து. எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதோடு காட்டிடை நாடகம் ஆடி கதியிலியாய் உழுவையின் தோலுடுத்து உன்மத்தம் மேல்கொண்டு உழிதருமே. எங்கும் தேட அப்பாலன் என்பது ஒரு கருத்தை ஏதோ ஒரு நிலையிலிருந்து தொடங்கும் முறை. திருவாசகம் முழுவதும் இவ்வாறான முறை இருக்கும். ஒரு கருத்து வரிசையாக கூறப்படுவதும் உண்டு. அது ஓரிடத்தில் நிறுத்தம் பெற்று வேறு கருத்து தொடங்கப்படுதலும் உண்டு. முடிசாய்த்து முன்னாள் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் என்றால் அந்த பாலன், அந்த ஆண் குழந்தை இப்பால் என்பதற்கு இங்கே அல்லது இக்காலத்தில் என்றும் பொருள் உண்டு. இந்த பாலினம் என்றும் பொருள் உண்டு. அப்பாலன் இப்பால். அப்பால் என்றால் அதற்கு புறத்தே. அப்பால் செல் என்றால் ஒரு குறிப்பிட்ட
குறிப்பிட்ட வரையறைக்கு புறத்தே செல்லுதல். இப்பால் என்றால் குறிப்பிட்ட வரையறைக்கு உள்ளே வருதல். இது காலத்தின் நெருக்கத்தையும் குறிக்கும், வெளி அல்லது இடத்தின் நெருக்கத்தையும் குறிக்கும், பாலினத்தையும் குறிக்கும். இந்த மூன்றுமே, அதாவது இப்பால் என்பது கால குறியீடாகவும் இடத்தின் குறியீடாகவும் பாலின குறியீடாகவும் கொள்ளத்தக்க வகையில் தான் இச்சொல் புழங்கப்பட்டிருக்கிறது. அப்பாலன் என்பது அப்போது இருந்த பாலன் என்று பொருள் தரும். இப்பால் என்பது இப்பொழுதும் இருக்கும் அவனுடைய நிலையை குறிக்கும். இங்கும் இருக்கும் அவன் நிலையை குறிக்கும். அவனுடைய பாலினத்தையும் குறிக்கும். எம்பிரான் கழுதோடு காட்டிடை நாடகம் ஆடி. எம்பிரான் கழுதோடு, கழுது என்பது சூலம் என இன்று அழைக்கப்படும் ஒரு குறியீட்டு கருவிக்குரிய சொல். எம்பிரான் கழுதோடு என்றால் எம்பிரான் கொண்டிருக்கும் அல்லது எம்பிரானுடைய அடையாளமாக கொள்ளத்தக்க கழுதொடு, சூலத்தொடு என்று பொருள். காட்டிடை, காட்டின் இடையே நாடகம் ஆடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தம் மேல்கொண்டு உழிதருமே. அந்த பாலன் எம்பிரானுடைய சூலம் என்ற கருவியை ஏந்தி காட்டில் நாடகம் ஆடினான். நாடகம் என்பது என்ன? ஒன்று உண்மையில் நிகழ்வது போன்ற செயல்களில் ஈடுபடுதல். முழுவதும் கண்டவனுக்கு நிகழ்வன யாவுமே மாயையின் வெளிப்பாடுகள் என்று தெரியும். அவ்வாறு யாவும் மாயை என்று அறிந்து முழுமையும் கண்டுகொண்டவன் எதனை செய்தாலும் அது நாடகம்தான். உண்மை யாவும் இறையே என்றிருக்கிறது. அதில் ஆண்பாலும் இல்லை, பெண்பாலும் இல்லை, புல்லும் இல்லை, பூண்டும் இல்லை. கழுது என்ற கருவியும் இல்லை, காலும் இல்லை, வேலும் இல்லை, எதுவும் இல்லை. இது உண்மை. இந்த உண்மையை முழுவதும் கண்டவன் அறிவான். ஆனாலும் அவன் காட்டிடை நாடகமாடினான். ஏனெனில் அவனை இறைவன் முழுவதும் காணும்படி படைத்திருக்கிறான். எங்கும் தேட என்ற சொல் அவனை அவரவரும் எங்கும் தேடினார்கள் என்று குறிக்கிறது. அவனை அவரவரும் எங்கும் தேடினார்கள். அப்பாலனோ இப்பால் அவர்கள் எங்கும் தேடினார்கள், அவன் இங்கிருக்கிறான் என்று. எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதோடு எம்பிரான் வழங்கிய சூலத்தை ஏந்தி காட்டில் நாடகம் ஆடுகிறான். அவ்வாறு அவன் நாடகம் ஆடுகையில் கதியிலியாய் இருக்கிறான். அவனுக்கென்று கதி எதுவும் இல்லை. ஒருவன் முழுவதும் கண்டவன் எனும் போது அவனுக்கு இறைவனை தவிர கதி எதுவும் இல்லை. அவனுக்கு அவனை ஒத்த உடல் கொண்ட மனிதர்களோ பிற பொருட்களோ கதி ஆகாது.
ஆகவே அவன் கதியிலியா இருக்கிறான். அவனுக்கு கதி என்று ஒன்று இருக்குமாயின் இறைவன் நல்கிய கழுதாகிய அச்சூலமே, எம்பிரான் கழுது கொண்டுதான் அவன் காட்டில் நாடகம் ஆடுகிறான். இறைவன் வழங்கியவற்றை தவிர அவனுக்கென்று எந்த கதியும் இல்லை. இது நாடகம் என்று தெரிந்தும் அவன் அதனை ஆடிக்கொண்டிருக்கிறான். இவ்வாறு கதியிலியாய் கழுதோடு காட்டிடை நாடகம் ஆடுகிறான். அந்த நாடகத்தில் உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தம் மேல் கொண்டு உழிதருமே. உழுவை எனும் சொல் புலியினை குறிக்கிறது. அது கடல் வாழ்வியலில் சுறா மீனையும் குறிக்கும், சுறாவையும் குறிக்கும். அதாவது காட்டில் வலிமையானது புலி, கடலில் வலிமையானது சுறவு. உழுவையின் தோலை உடுத்துக் கொள்ளுதல் என்பது புலியின் தோலை அணிந்து கொள்ளுதல் என்று நேரிடை பொருள் தரும். ஆயினும் அதன் மறைக்கருத்து யாதெனில், காட்டில் நாடகம் ஆடுபவன் அக்காட்டின் வலிமை என்று வழங்கப்படும் ஒரு விலங்கினை மாய்த்து அதன் தோலை உரித்து தன் மேல் உடுத்திக் கொண்டான் என்று பொருள். இதன் வழியாக அவன் இங்கு எது வலிமை என்று கருதப்பட்டதோ அதனை வீழ்த்தி விட்டேன் என்பதனை அறிவிக்கிறான். இனி அவ்வலிமை என்னிடமே உள்ளது என்பதனை அவன் அறிவிக்கிறான். ஆகவேதான் புலித்தோல் அணிதல் என்பது இறைவனை ஒரு மனித உருவில் காட்சிப்படுத்துகையில் குறிக்கப்பட்டது. அக்காலத்தில் காட்டில் எது வலிமையானதோ அதனையே வீழ்த்தியவன் அவன். இறைவன் யானை தோலை பொருத்திக் கொண்டிருக்கிறான் என்றும் குறிக்கப்பட்டது. யானையே வலிமையானது என்று கருதப்படுமாயின் அதன் தோலை உரிப்பவன் அவன் என்றுதான் அதற்கு பொருள். அவனை பலர் எங்கும் தேட அந்த பாலன் இப்பால் எம்பிரான் கழுதோடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தம் மேல் கொண்டு. உன்மத்தம் என்பது உணர்ச்சி மேலிட்ட நிலை. உணர்ச்சி மேலிட்ட முயற்சிகள் மேலோங்கிய நிலை. உன்மத்தமே மத்தம் மதம் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. மதம் என்ற சொல்லில் இருந்துதான் இது வளர்ச்சி அடைகிறது. இவ்வாறு உன்மத்தம் அவனுக்கு மேலெழுகிறது. ஏன் மேலெழுகிறது என்றால், உழி தருவதற்காக. உழி என்பது காவல், காப்பு, அரணாக இருத்தல் எனும் பொருள் கொண்டது. அதிலிருந்துதான் உழிங்கை திணை என்ற புறத்திணை வகுக்கப்பட்டது. தான் அரணாக இருக்க வேண்டும் என்றால் உன்மத்தம் மேலெழ வேண்டும். உழுவையின் தோலை உரித்து போர்த்திக் கொள்ள வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். இவை யாவுமே மாயைகள் என்று தெரிந்தாலும் வழங்கப்பட்ட நிலை என்பதனால் அவை யாவுமே உண்மை என்று கருதுவது போல் நாடகமாட வேண்டும். இவ்வாறு முழுவதும் கண்டவனாக படைக்கப்பட்ட இறைவனின்
மகனாகிய அப்பாலன் காட்டிடை நாடகமாடி உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தம் மேற்கொண்டு அரண் தந்தான், உழி தந்தான், காப்பாக நின்றான் என்பது பொருள். உழிதரு காலும் கனலும் புனலொடு மண்ணும் விண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்தற்பின் உழிதரு காலத்த உன்னடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே. உழிதரு காலும் கனலும் புனலோடு மண்ணும் விண்ணும் என்பது இவ்வுலகிற்கு அரணாக இருப்பவை, உழியாக இருப்பவை. கால் எனும் காற்று, கனல் எனும் வெப்பம், புனல் எனும் நீர், மண், விண் ஆகியன. இவையெல்லாம் இழிதரு காலம் எக்காலம், இவையெல்லாம் இழித்து அல்லது இந்த அரணை சிதைக்கும் காலம் எந்த காலமோ, எவை காப்பாக இருக்கின்றனவோ அவையே இழிவாகும் காலம் ஒன்று உண்டு. அந்த காலம் எந்த காலமோ, வருவது வந்தற்பின், அது வரட்டும், வந்த பின்னர் உழிதரு காலத்த, உழி என்ற காப்பரனை தரும் காலத்தில் உன் அடியேன் செய்த வல்வினையை, உன்னுடைய அடியேன் செய்த வல்வினைகளையெல்லாம் கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே. இவ்வுலகிற்கு காப்பரனாக இருக்கும் கால், கனல், புனல், மண், விண் ஆகியன ஒரு காலத்தில் இழிவையும் தரும், அதாவது அந்த காப்பினை சிதைக்கும். அக்காலம் வரட்டும், வந்த பின்னர் மீண்டும் உழிதரு காலம் வரும், காப்பரனுக்குரிய காலம் வரும். அந்த உழிதரு காலத்தில் உன் அடியேன் செய்த, நான் செய்த எல்லா வன்மையான வினைகளையும் கழிக்கும் காலமும் வரும். அந்த வல்வினைகள் எல்லாம் கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே. அந்த காலத்தையும் காத்து, வல்வினைகளை எல்லாம் கழிக்கும் காலம் வரும் அல்லவா, அக்காலத்தை காத்து எம்மை காப்பவனே. உலகம் காப்பரனாக இருக்கிறது, அதுவே காப்புகளை விலக்கிக் கொள்கிறது, மீண்டும் காப்பு வழங்குகிறது. இவ்வாறு காப்பும் அவற்றின் சிதைவும் மாறி மாறி இருக்கின்றன. இருந்தாலும் செய்த வல்வினைகளை இறைவன் கழிப்பதற்கென்று ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரும் வரை காத்திருத்தல் வேண்டும். அந்த காலத்தில், அந்த காலத்தையும், வல்வினையை கழிக்கும் காலத்தையும் உண்மையிலேயே காப்பவன் இறைவன்தான். அவனே நம்முடைய வல்வினைகளை கழிக்கும் காலத்தையும் காத்து வைத்திருக்கிறான். அக்காலத்தில் அவன் வல்வினைகளை கழிக்கிறான். இவ்வாறு கழித்து எம்மை காப்பவன் இறைவன் என்பது கருத்து. நிரந்தரமாய் அருள நின்னை ஏத்த முழுவதுமே என்று முடிந்த 6வது பாடலின் ஈற்று முழுவதும் கண்டவனை பாடுகிறது. பின்னர் அவன் காப்பரனாக இருந்தான் என்பதனை கூறுகிறது. இவ்வாறு கூறுகையில், நாடகம்தான் என்று தெரிந்தும் அவன் நடித்தான். இவ்வாறான நாடகத்திற்காக அவன் உன்மத்தம் மேற்கொண்டான். அவனுக்கு கதியில்லை என்றாலும் சூழலில்
உள்ளவற்றிற்காக, உள்ளோருக்காக அவன் உன்மத்தம் மேற்கொண்டான். அவன் அரணாக இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு உன்மத்தம் வேண்டும். இல்லை என்றால் அவனால் காக்க இயலாது. இவை யாவுமே வல்வினைகள் தான். இந்த வல்வினைகளையும் இறைவன் கழிக்கும் காலம் ஒன்று வரும். அதுவரை இறைவனே அந்த காலத்தையும் காத்து வைத்து அவ்வல்வினைகளை கழிக்கிறான் என்று அடுத்த பாடல் முடிகிறது. இவற்றில் முழுவதும் கண்டவன் என்று மாணிக்க வாசகர் இறைவனுடைய திருக்குழந்தையை விழிக்கிறார். அவ்வாறு முழுவதும் கண்ட குழந்தையின் கொடி வழியே வந்த ஒருவராகத்தான் மாணிக்க வாசகர் தன்னையும் விளங்கி கொண்டார் என்பதுதான் இந்த பாடலின் மறைக்கருத்து. பறந்து பல் ஆய்மலர் இட்டு முட்டாது அடியே இறைஞ்சி என்பது எதனை குறிக்கிறது? உன்னுடைய அன்பர்கள் எல்லாம் எமக்கே பெற வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீ அவர்களுக்கும் அருளுகிறாய். நான் முழுவதுமாக உன்னை ஏற்ற வேண்டும் என்று வேண்டுகிறேன். உன்னுடைய முழுமையை நான் போற்ற வேண்டும், ஏற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். என்றால் உன் முழுமை எனக்கு தெரிய வேண்டும். மற்றவர்களுக்கு தம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும். எனக்கோ உன் முழுமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அதனை ஏற்ற வேண்டும். இது அப்பாடலின் கருத்து. அவ்வாறு முழுவதும் கண்டவனை நீ படைத்தாய். உன் முடியினையே சாய்த்து படைத்தாய். அப்பாலன் இப்பால் என்றால் அந்த பாலன் இப்பொழுதும் இவ்விடத்திலும் என்று பொருள். அவன் எம்பிரான் கழுதோடு காட்டிடை நாடகம் ஆடுதல் என்பது அப்பாலனை குறிப்பது. இவையாவுமே உருவகங்கள். உன்மத்தம் மேற்கொண்டு உழிதறுதல் என்பது அப்பாலனுடைய வழி வழியாக வந்த தொடர்ச்சியில் பிறந்த யாவருக்கும் உரித்து தமக்கு வேண்டுவனவெல்லாம் வேண்டும் என்று வேண்டுவோருக்கு காப்பாக இருக்க வேண்டும் என்றால் உன்மத்த மேற்கொண்டவர்களால் தான் அக்காப்பினை வழங்க இயலும். இது எல்லாமே நாடகம் என்று தெரிந்த பிறகும் அந்நாடகத்தில் நடித்து இறைவனுடைய முழுமையையும் கண்டு உன்மத்தமும் மேற்கொண்டு இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கையில் கதி என்று எவரும் இருக்க மாட்டார்கள். ஏனெனில் அவரவரும் அவரவருடைய தேவைகளுக்காக இறைவன் அடியை இறங்கி கொண்டிருக்கிறார்கள். முழுவதும் கண்ட அப்பாலனுக்கோ இறைவனே தன் முடியை சாய்த்து அருளி செய்தவன் தான் என்பது தெரியும். ஏனெனில் அவன் முழுவதையும் கண்டவன். இவை யாவுமே நாடகங்கள் என்று தெரிந்தும் அவன் நடிக்க வேண்டும். அவ்வாறு நடிக்கையில் தம் தேவைகளுக்கு என்று இறைஞ்சி கிடப்போரை காக்கும் அரணாகவும் இருக்க வேண்டும். இப்படியான உழிதரும் அரணாக இருப்பதனால் அவனுக்கு உன்மத்தம்தான் மேலெழும். அதனால் அவன் பல வல்வினைகளில் ஈடுபடுகிறான். அவ்வல்வினைகளை அவன் சுமந்து கொண்டுதான் இருக்கிறான். அவற்றின் தன்மைகளை இறைவனே துடைத்தழிக்கும் காலம் ஒன்று வருகிறது. அந்த காலமும் அப்பாலனின் கையில் இல்லை. அந்த காலமும் இறைவனின் காப்பில் இருக்கிறது. இறைவனே கழிதரும் காலத்தையும் காத்து கொண்டிருக்கிறான் என்று கூறி இவ்வாறு அவை காத்து எம்மை காப்பவனே என்கிறார். இப்பாடல்களில் முழுவதும் கண்டவன் என்று குறிக்கப்பெறும் திருக்குழந்தையின் தொடர்ச்சியாகத்தான் மாணிக்க வாசகர்
தன்னையும் நிலைநாட்டி கூறியிருக்கிறார் என்றுதான் மறைவான கருத்து. நான் உணர்ந்தவரை அதுவே உண்மையும் ஆகும். இக்கொள்கையினை விளக்குதற்குரிய வேறு பல பாடல்களும் திருவாசகத்திலேயே உள்ளன. உரைத்தொடரின் போக்கில் அவற்றை காணலாம். அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.